சர்வதேச பொருளாதாரத்தை மொத்தமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மட்டுமே தங்கள் கைக்குள் வைத்திருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை அடியோடு மாறி வருகிறது. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் காரணமாக சீனாவின் கை மெல்ல ஓங்குகிறது. எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தில் சீனாவின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதை 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் முன்னணி வங்கிகள் பட்டியல் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் தி பேங்கர் வெளியிடும் இந்த தரவரிசையில் முதல் 10 இடங்களில் 7 வங்கிகள் சீனாவை சேர்ந்தவை என்பது கவனிக்கத்தக்க மாற்றமாகும். இந்த பட்டியலில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க், அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சைனா, பேங்க் ஆஃப் சைனா ஆகியவை முதல் 4 இடங்களில் உள்ளன. மேலும் போஸ்டல் சேவிங்ஸ் பேங்க் ஆஃப் சைனா முதல் முறையாக முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளது. வங்கிகளின் நிதி வலிமை, இழப்புகளை சமாளிக்கும் திறன் மற்றும் கடன் வாங்கும் ஆற்றல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்காக அரசு ஆதரவுடன் அதிக அளவில் கடன்களை வழங்கும் சீனாவின் பொருளாதாரத்துறை அந்நாட்டு வங்கிகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வங்கி ஆதிக்கம் மட்டுமே உலக பொருளாதார கட்டுப்பாட்டை தீர்மானிக்காது என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். மற்றொரு புறம் சர்வதேச பண பரிவர்த்தனைகளில் இன்னும் அமெரிக்க டாலரே முன்னிலை வகிக்கிறது. உலகளாவிய பரிவர்த்தனைகளில் சுமார் 51% டாலரிலும், 22% யூரோவிலும், 7% பிரிட்டிஷ் பவுண்டிலும் நடைபெறுகிறது. சீனாவின் யுவான் பங்கு சுமார் 2% மட்டுமே. இதற்கிடையில் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்கு பிறகு சீனா தனது CIPS சர்வதேச பண பரிவர்த்தனை அமைப்பை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது. தற்போது அதில் 1791 நிதி நிறுவனங்கள் இணைந்துள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை உலகின் முதல் 40 வங்கிகளில் எந்த இந்திய வங்கியும் இடம்பெறவில்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 45வது இடத்திலும், HDFC வங்கி 46வது இடத்திலும் உள்ளன. இதனால் உலக வங்கித்துறையில் சீனாவின் செல்வாக்கு உயர்ந்தாலும் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் ஆதிக்கம் இன்னும் நீடித்து வருவதாகவே கூறப்படுகிறது.